அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வணக்கம். செய்தி சுருக்கம். இலக்கில் நான் வென்றுவிட்டேன், தலை நிமிர்ந்து விட்டது தமிழகம். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரை மீதான விவாதத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதில் உரை அளித்தார். அவர் பேசியதாவது: 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற போது மக்கள் விரும்பும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்தது. அதிமுகவின் 10 ஆண்டு ஆட்சியில் தமிழகம் மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருந்தது. அதை சரி செய்தாக வேண்டும். மத்திய அரசு ஒத்துழைக்காத ஓரவஞ்சனை அரசாக இருந்தது. இந்த 2 நெருக்கடியை எதிர்கொள்வதுதான் எனது கவலைக்கு காரணமாக இருந்தது. இப்போது நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் இலக்கை நான் வென்றுவிட்டேன். தமிழகம் மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்து விட்டது என ஸ்டாலின் கூறினார். இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழலில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்கிறேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் சொன்னால் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்னுடைய இலக்கில் நான் வென்று விட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகளால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள், நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள். இதெல்லாம் தான் என் மகிழ்ச்சிக்கு காரணம். அடுத்து இன்னும் பெருமையோட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நாங்கள் அமைக்க போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கும். ஆனால் முதல்வர் உரையை அதிமுக பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். தெரிக்கவிட்ட மதுராந்தகம் கூட்டம். மோடி வெளியிட்ட பரபரப்பு வீடியோ. என்டிஏ பொதுக்கூட்டம் ஹைலைட் இதுதான். மதுராந்தகத்தில் நேற்று நடந்த என்டிஏவின் முதல் பொதுக்கூட்டம் தமிழக அரசியலை அதிர வைத்தது. பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்தது. அவர் பேசும்போது ஆளும் திமுகவை வெளுத்து வாங்கினார். இப்போது கூட்டத்தின் ஹைலைட் என்ற பெயரில் பரபரப்பு வீடியோவை வெளியிட்டுள்ளார். உறுதியான ஒற்றுமையான என்டிஏ கூட்டணிதான் தமிழகத்தின் விருப்பமான தேர்வு. மக்கள் நல்லாட்சியை தான் விரும்புகிறார்கள், திமுகவின் ஊழல் மற்றும் வாரிசு ஆட்சியை அல்ல என்று மோடி சாடினார். डीएमके के कुशासन से मुक्ति चाहता है। तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है। डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को खाड़ फेंकने का मन बना चुकी है। तमिलनाडु में अब ऐसी सरकार की जरूरत है जो यहाँ के नौजवानों पर भरोसा करे, जो केंद्र सरकार के साथ कंधे से कंधा मिलाकर चले। हमें मिलकर तमिलनाडु को विकसित बनाना है, अपने भारत को विकसित बनाना है। உலுக்கிய ஆசிரியர் போராட்டம். சட்டசபையில் முக்கிய அறிவிப்பு. ஸ்டாலின் சொன்னது என்ன? அரசுக்கு எதிராக ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் என பல தரப்பினரும் போராட்டத்தில் குதித்த நிலையில்
இன்று சட்டசபையில் முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1200 ரூபாயும், மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை உதவி பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1100 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்கள் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக 20,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும், இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியாளர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவாங்க. அடுத்த அறிவிப்பு, அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களா பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாதத்தில் அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். முதல் ரயில்வே ரோபோ போலீஸ், எந்த திருடனும் தப்ப முடியாது. நாட்டின் முதல் ரோபோ போலீஸ் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அர்ஜுன் என்று கிழக்கு கடற்கரை ரயில்வே பெயர் சூட்டியுள்ளது. ஓராண்டு முயற்சி செய்து விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நிறுவனம் இந்த ரோபோவை உருவாக்கியுள்ளது. ரோபோ அர்ஜுன் இந்தி, தெலுங்கு மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் உரையாடும் திறன் கொண்டது. ரயில் நிலையத்தில் நெரிசலை கண்காணிப்பது, தீ மற்றும் புகையை கண்டறிந்து எச்சரிப்பது போன்ற பணிகளை மேற்கொள்கிறது. AI உதவியுடன் சந்தேக நபர்களையும் அடிக்கடி திருட்டில் ஈடுபடுபவர்களையும் அடையாளம் கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பும் திறனும் இதற்கு உண்டு. தங்கம் விலை மீண்டும் உயர்வு. ஒரு சவரன் ரூபாய் 1.17 லட்சம். சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்வதால் அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்று காலை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு 450 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 14,650 ரூபாய்க்கு விற்பனையானது. மாலையில் தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 14,550 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 800 ரூபாய் சரிவடைந்து 1,16,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று மட்டும் சவரனுக்கு 2,800 ரூபாய் உயர்ந்தது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,16,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 14,620 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 355 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ
3,55,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கால்வாய்க்கு கொசுவலை கவுன்சிலர் கொடுத்த ஐடியா. சென்னையில் கொசு தொல்லையை கட்டுக்குள் கொண்டுவர மழைநீர் வடிகால்வாய்க்கே கொசுவலை போர்த்தும் நூதன முயற்சி வைரலானது. இது தொடர்பான போட்டோக்களை இணையத்தில் பகிர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளானது. இது தொடர்பாக சென்னை மேயர் பிரியா விளக்கம் அளித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு மண்டலம் 6 புளியாந்தோப்பு பகுதியில் ஸ்லாட்டர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி கடந்த 125 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. சென்னை மாநகராட்சி முழுவதுமே இது ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி இங்கேருந்து எடுத்து சென்று ரீட்டைல் கடைகளில் விற்கக்கூடிய அளவிற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆட்டிறைச்சி கூடமாக இருந்து வந்தது. அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமமும் இணைந்து இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் பணியினை துவங்கி வைத்திருக்கிறோம். இங்கு ஏற்கனவே இருந்த ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி கடைகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அவர்களின் பயன்பாட்டிற்கே திறந்து வைக்க இருக்கிறது. இதற்கு மொத்தமாக 55 கோடி மதிப்பீடு சிஎம்டி துறை சார்பாக வழங்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்குள் இது முழுவதுமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வர பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜி மூலியமாக என்னென்ன முறைகள் எல்லாம் இதில் கையாளலான்ற வகையில் இது இடிபி பிளான்ட்டோடு கொண்டு முறையில் இந்த இங்கே வரக்கூடிய இந்த ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சிலேருந்து வரக்கூடிய இந்த பிளட் எல்லாமே இதற்கு முன்பதாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள்னால பல்வேறு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அது எல்லாமே இங்கே ட்ரீட்மெண்ட் பிளான் மூலயமா சுத்திகரிக்கப்பட்டு நம்மளுடைய மழைநீர் வடிகாலிலேயே வெளியேற்றும் வகைகளில் இத்திட்டம் செயல்படுத்த இருக்கிறது. அதற்கான பணிகள் முற்றிலுமாக நடைபெற்று வருகிறது. அதை இன்றைக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும் தொடர்ந்து மத்திய சென்னைக்குட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரும் வட்டார துணை ஆணையர் அவர்களும் ஒருங்கிணைந்து மண்டல குழு தலைவர் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே ஒட்டுமொத்த சில்லறை ஆட்டிறைச்சி விற்பனையாளர்கள் அவங்க சார்பில் கடை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட மனு கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படக்கூடியதா, அதுக்கு பரிசீலிக்கப்படும்? இல்லை, 2-3 பேர் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது முற்றிலுமாகவே ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி இங்கே கட் பண்ணிவிட்டு வெளியில் போய் தான் ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. இங்கே விற்பனைக்கான இடம் இது கிடையாது. இப்போ சென்னையில் இங்கே புளியாந்தோப்பு ஒரு பகுதியில் இருக்குது, அதே போல் சைதாப்பேட்டில் ஒரு பகுதியில் இருக்குது. சைதாப்பேட் பகுதியிலையும் பூஜை போட்டு பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் முற்றிலுமாக ஆடுகளை வெட்டி வெளியில் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறது. இப்போது வடிகாலில் கொசுவலை போர்த்துற விஷயம் வீடியோ வைரல் ஆச்சு. வடிகாலில் கொசுவலை போர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொசுக்கள் அது கொசுக்களுக்காக போடுறது கிடையாது. அது ஒரு கவுன்சிலர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இது மாநகராட்சியில் அறிவிப்பாவோ அனௌன்ஸ்மெண்ட்டாவோ போட்டது கிடையாது. ஒரு கவுன்சிலர் ஐடியா கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆக்குற அளவுக்கு அது ஒரு விஷயம். நிதின் நவீன் பதவிக்கு வந்தது எப்படி? புழுக்கத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள். பாரதிய ஜனதாவின் புதிய தேசிய தலைவராக 20ஆம் தேதி பீகாரைச் சேர்ந்த நிதின் நவீன் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார். முன்னதாக அவரை செயல் தலைவராக பாரதிய ஜனதா அறிவித்திருந்தது. அந்த அறிவிப்பு வரும் வரை பீகாருக்கு வெளியே இருக்கும் பாரதிய ஜனதாவினருக்கு கூட நிதின் நவீன் யார் என்று தெரியாது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒரே குடும்பத்திலிருந்தே தலைவரை தேர்ந்தெடுக்கும் நிலையில் சாதாரண தொண்டரை தேசிய தலைவராக பாரதிய ஜனதா தேர்ந்தெடுத்தது. பிரதமர் மோடியே கட்சியில் இனி என் பாஸ் நிதின் நவீன் என்கிறார். வேறு கட்சியில் இது சாத்தியமா என்று சோஷியல் மீடியாவில் பாரதிய ஜனதாவினர் கர்வமுடன் வாதிட்டு வருகின்றனர். ஆனால் மறுபக்கம் நிதின் நவீன் தேர்வு பாரதிய ஜனதாவுக்குள்ளேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அவரை தேர்வு செய்தது பிரதமர் மோடி என்பதால் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மனதுக்குள் புழுங்கிக் கொண்டிருப்பதாக பாரதிய ஜனதாவினர் கூறுகின்றனர். இது தொடர்பாக பாரதிய ஜனதா தலைவர் ஒருவர் கூறியது, பாரதிய ஜனதாவில் ஜாதி, மொழி, வயது வித்தியாசமின்றி யார் வேண்டுமானாலும் முதல்வர், தேசிய தலைவர், பிரதமர் உள்ளிட்ட எந்த பதவிக்கும் வரலாம். ஆனால் தேசிய தலைவர் பதவிக்கு பொருத்தமானவராக ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் தேசிய பொதுச் செயலாளர் போன்ற தேசிய பொறுப்பில் குறைந்தது 3 ஆண்டுகளாவது அவரை பணியாற்ற வைத்த பின் தலைவராக அறிவிக்கலாம். அப்போதுதான் அவருக்கும் அனுபவம் கிடைக்கும். இந்த நடைமுறைதான் பாரதிய ஜனதாவில் இருந்து வந்தது.
தேசிய பொதுச் செயலாளராகி உத்தரப்பிரதேச தேர்தலில் வெற்றியை தந்த பின்தான் அமித்ஷா தலைவரானார். நட்டா நீண்ட காலம் தேசிய பொறுப்பில் இருந்தவர். தலைவராக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி கூட நீண்ட காலம் தேசிய துணைத் தலைவராக இருந்தவர். 2009 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வியடைந்ததும் கட்சியை சீரமைக்க புதியவர் ஒருவரை தேசிய தலைவராக்க முடிவு செய்து மகாராஷ்டிர மாநில பாரதிய ஜனதா தலைவராக இருந்த நிதின் கட்கரி தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது கட்சிக்குள் நீண்ட விவாதம் நடத்தப்பட்டு அவரது பெயர் இறுதி செய்யப்பட்டது. இப்போது பீகார் அமைச்சராக இருந்த நிதின் நபீன் திடீரென தலைவராக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு தேசிய அரசியலில் அனுபவம் இல்லை. கட்சிக்காக உழைத்த திறனுள்ள பல தலைவர்கள் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவரை தலைவர் பதவிக்கு பரிசீலித்திருக்கலாம். நிதின் நபீன் தான் வேண்டுமென்றால் 2024 லோக்சபா தேர்தல் முடிந்த உடனேயே அவரை தேசிய பொதுச் செயலாளராக நியமித்திருக்கலாம். இப்படி ஒரு சிலர் மட்டும் முடிவு செய்து தேசிய தலைவரை அறிவிப்பதால் கட்சிக்காக உழைப்பவர்கள் என்ன உழைத்தாலும் பலனில்லை என நம்பிக்கை இழக்கின்றனர். இதை வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்கின்றனர். இது கட்சியின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்று அவர் கூறினார். 6 மாசமா வசூல் வேட்டை வசமாக சிக்கிய போலி எஸ்ஐ. தேனி போடிநாயக்கனூர் அருகே ராசிங்கபுரம் கரியப்ப கவுண்டன்பட்டியில் வசித்து வருபவர் விவசாயி மதன் பிரபு. இவர் ராசிங்கபுரத்திலிருந்து தேவாரம் சென்றபோது சதீஷ்குமார் என்ற நபர் வழிமறித்து உள்ளார். தான் போடிநாயக்கனூர் எஸ்ஐ என கூறி லைசன்ஸ் மற்றும் ஆவணங்களை கேட்டுள்ளார். ஆவண நகலை காட்டிய போது ஒரிஜினலை எடுத்து வர மிரட்டி 2000 ரூபாய் வசூலித்து உள்ளார். மதன் பிரபு ஸ்டேஷனுக்கு ஒரிஜினலுடன் சென்றபோது அப்படி ஒருவர் அங்கே வேலை செய்யவில்லை என்பது தெரியவந்தது. புகாரின் அடிப்படையில் சதீஷ்குமாரை தேடினர். தேனி அலிநகரத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. தேவாரம் போலீசார் உதவியுடன் சதீஷ்குமாரை கைது செய்தனர். 6 மாதமாக ராசிங்காபுரம், நாகலாபுரம், சங்கராபுரம் சுற்றுப்பகுதிகளில் பணம் பறித்து வந்ததும், டாஸ்மாக் பார் மற்றும் மண் லாரிகளை மிரட்டி பணம் பறித்ததும் விசாரணையில் தெரியவந்தது. சிறையில் அடைத்தனர். புறக்காவல் நிலையம் மீது பஸ் மோதல், 10 பேர் காயம். புதுவையிலிருந்து கடலூர் நோக்கி இன்று காலை ஒரு தனியார் பஸ் சென்றது. ஆல்பேட்டை என்ற இடத்தில் உள்ள புறக்காவல் சோதனைச் சாவடி அருகே சென்றபோது முன்னால் சென்ற ஆட்டோவை பஸ் முந்த முயன்றது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய பஸ் புறக்காவல் சோதனைச் சாவடி பேரிகார்டில் மோதி பின் புறக்காவல் நிலைய கட்டிடத்திலும் வேகமாக மோதியது. இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். புறக்காவல் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்களும் சேதமுற்றன. போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.